வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் டபுள் பீன்ஸ் பிரியாணி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே அதோட லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களோட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். டபுள் பீன்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, இதில் 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்துலாம். இப்போ இது பொரியுது. நீளமாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதோட இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளி நல்லா கொலைய வெந்து வரணும். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளியும் நல்லா கொலைய வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் டபுள் பீன்ஸு, இது 1 கப் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் தாங்க. நீங்கள் காஞ்ச டபுள் பீன்ஸ் வாங்குனீங்கன்னா அதை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்க்கலாம். இது நான் ஃப்ரெஷ்ஷுன்றதுனால ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து கலந்துடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது கொஞ்சம் கலராமல் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா திட்டாக அப்படியே அந்த தயிர் நிற்கும். அதனால் இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டால் போதும். இதையும் நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ இந்த கப்பால் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம 2 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். அதனால் இதில் 3 கப் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்ச பிரியாணி அரிசி நல்லா அலசிட்டு ஊற வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். இது 2 கப்பு அரிசி. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துடலாம். அது நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டால் போகிறோம். 2 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இப்போ 2 விசில் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ரொம்ப கலர்னா நம்ம லைட்டாக கலர்னா போதும். இப்போ நமக்கு சுவையான டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி. பிளேட்டிங் போயிடலாம். டபுள் பீன்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் ஆனியன் ரைத்தாவும் அப்பளமும் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.